சரி. அப்ப காளியம்மாள வரக்கூடாதுன்னு சொல்லி உமாயின் வந்து இங்க பேச்சாளருக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியே தடை விதிச்சாரு. அப்ப காளியம்மா மேல ரொம்ப கால் புணர்ச்சி இருக்கு எல்லாருக்குமே, எல்லா மாநில தலைவர்களுக்குமே. அதுலதாங்க எனக்கு பிரச்சனையே இங்க ஆரம்பிச்சது. அது வரைக்கும் எனக்கு தொகுதியில இந்த மாதிரி செய்யறாரு. இன்னொன்னு என்ன தெரியுமா, பெண்கள்ட்ட அவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு. நம்மலாம் வந்து எம்பி இதுல வந்து எல்லாம் நல்லா வேலை செய்யுங்க, முடிஞ்சது நம்ம ட்ரெக்கிங் போவோங்கிறாரு. இது என்னங்க கட்சியில இதுன்னு எனக்கும் புரியல. இது என்ன டூர் கூட்டிட்டு போறேங்கிறாரு. இவருடைய அணுகுமுறையே ரொம்ப எங்களுக்கு தவறா தெரியுது. இல்ல இந்த பிள்ளைங்க விவரம் தெரியாம என்ன சொல்றாங்க, நாளைக்கு அப்படி இருந்தாலும் பொறுப்பை ஒட்டி ஒரு நீக்கிற ஐடியால தான் இருக்கிறாரு. அதான் கேட்கிறேன். அதுவும் கூடவே போன வார்டு எலெக்ஷன்ல அவனுக்கு நான் போய் நின்று ஓட்டு கேட்டிருக்கேன். அந்த பையன் மணிகண்டன்கிற பையனுக்கு. என் கூட அப்ப என்ன பாக்குற கண்ணோட்டம் அப்ப எப்படி இருக்கும்? நீங்க குடும்பம் நினைச்சு சொல்றீங்க, நாங்க வந்து கட்சி குடும்பம் அப்படிங்கிறீங்க. நம்பிக்கையின் பேர்ல அண்ணன் தம்பியா இருக்காங்க. நம்பிக்கை பேர்ல தான் என்னுடைய கணவரும் சில நிகழ்வுகள் நான் இந்த வரைக்கும் என் கணவரோட தான் போயிருக்கேன். தனியா அந்த நிகழ்வுக்கும் போனதில்லை. இப்ப எனக்கே இந்த நிலைமைனா தனியா வந்து பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்ட பையனுக்கு பொறுப்பா? ஆமா, பொறுப்பு இருக்காங்க. இன்னொன்னு இப்ப என்ன தவறா பேசினாங்க பாருங்க அந்த 3 பசங்க. ஆமா, அந்த 3 பசங்களுக்கு இப்ப பொறுப்பு போட்டிருக்காங்க. பரவாயில்லையே, ஆபாசமா திட்டுவதற்கும் பாலியல் விஷயங்கள் ஈடுபடுவதற்கும் பொறுப்பு இருக்காங்க. ஒரு பையனுக்கு மேற்கு தொகுதி செயலாளர், சரி. இன்னும் 2 பசங்களுக்கு நடுவண் தொகுதி இணை செயலாளர், துணை செயலாளர். திருச்சிலயும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க அங்க போனீங்கன்னா விசாரிச்சுக்கோங்க அவங்க உள்ள பொறுப்பாளர். யார் மேல அது பெயர் சொல்ல நான் விரும்பல. இது செய்தி இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியில வரும். 22 வார்டு எலெக்ஷன்ல ஒரு பொண்ணு உள்ள வந்தாங்க வேட்பாளரா. யாரெல்லாம் வந்து காளியம்மாள் பிஜேபி போதும் அவங்களோட எல்லாம் யார ஆதரவாளரோ எல்லாரும் போறீங்களான்னு கேக்குறாரு. என்ன இப்படியே கேக்குறாரா? வெளிப்படையாவே பேசுவாருங்க. ஆனா என்னன்னா நாங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டோம். பண்ணிருந்தானே இன்னெல்லாம் உங்கள்ட்ட கொடுத்துருவோம். நாங்க வந்து அந்த இடத்துல அந்த யோசிக்கல. ஆனா அவங்களோட புத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது பேசணும்னாலே உடனே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதை வச்சுட்டு மிரட்டுறது. இல்ல என்ன திரும்ப சொன்னாரு அன்னைக்கு, காளியம்மாள் பிஜேபி போறாங்க. உமாயின் பேசுறாரு. ஒரு வெளிப்படையா ஒரு தஞ்சாவூர்ல நடக்கிற கலந்தாய்வுல கட்சிக்குள்ள பயணிக்கிற பொண்ணை பத்தி எங்கள்கிட்ட பேசுறாரு. அது நான் வரேன், நான் உள்ள வரப்ப என்னங்க காளியம்மாளோட ஆளுன்ட்டு அப்படியே சொல்றாங்களா மேடம்? காளியம்மா பிஜேபி போறாங்க சொல்றாரு. இந்த விஷயம் அண்ணன் இருந்துகிட்டாரு. அது மாதிரி மண்டல செயலாளருங்கிறவரு இப்ப பிஜேபி போயிட்டாரு. இவங்களோட அவர் 1 வருஷ காலமா அவருக்கு வேற பிரச்சனை. அவரு கூட இப்ப 2 முறை பேட்டி கொடுத்திருக்காரு, பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு சொல்லுங்க? கந்தசாமி. ஓ, அவரு வெளியேறிட்டாரா? ஆமா, துணைத்து கூட பேசு தமிழா பேசல கொடுத்திருக்காரு பாருங்க. ஓ, சரி சரி சரி. ஆமா, அவரெல்லாம் பாவங்க. அவரெல்லாம் லட்ச கோடி கணக்குல இங்க செலவு பண்ணிருக்காரு. ஆபாசமா பேசினவங்களை கூட்டி போய் இந்த மாதிரி பண்றாங்க. ஆமா, அவர் உமாயின் அழைச்சிட்டு போய் அண்ணனோட ஒருத்தனையும் தனிப்பட்ட முறையில நிக்க வச்சு புகைப்படம் எடுக்கிறாரு. நீக்காம என்ன பண்றாருன்னா ஹுமாயின் இந்த 3 பசங்களையும், அது நடந்துட்டு இருக்க ஒரு 4-5 நாள்ல என்ன பண்றாரு, அந்த 3 பசங்களையும் கூட்டிட்டு போய் அண்ணனோட தனிப்பட்ட முறையில புகைப்படம் எடுக்கிறாரு சென்னையில. அவங்க மேல வந்து எனக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டு கீழே அவங்க போட்ட பதிவையும் கொண்டு வந்து போட்டு புகைப்படத்தோட போட்டு அண்ணன் சீமானுக்கு அனுப்புறேன். இங்க உள்ள மாநில ஒருங்கிணைப்பாளருக்கு தலைமையில ஒரு செந்தில்ங்கிற ஒருத்தர் இருப்பாரு, பாக்கியராஜ்ல இருந்து எல்லாருக்கும் அனுப்பி விடுறேன். காளியம்மாள்ல இருந்து எல்லாருக்கும் அனுப்புறேன். சரி. ஒருத்தர் கூட எனக்கு கூப்பிடல. அதுக்கான ஒரு காலத்துக்காக காத்திருந்து கொஞ்சமா அத அப்படி பண்ணி அவருடைய தொழிலே இதுதாங்க. இந்த இடத்துல நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க வேணா இதை வேணா நோட் பண்ணிக்கோங்க. அவருக்கு இந்த வேலைதான் கட்சியில கொடுத்துருக்காங்களா இல்ல அதுதான் அவர் எடுத்து செய்யறான்னு சொல்ல கட்சி சொல்றாரு. இது அண்ணன் எப்படி திரும்ப ஹேண்டில் பண்ணுவாரு சீமான் அண்ணன்? இப்ப ஒருத்தன் பொருளாதார குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு நோட்டை கொண்டு வந்து வைப்பாராம். சரி. அண்ணன் வந்து பாத்துட்டு நோட்டை அப்படியே நகர்த்திட்டு பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிடுவாரு. இதுதான் வந்து பொருளாதார குற்றச்சாட்டு வச்சா நமக்கு கிடைக்கிற தீர்வு அந்த இடத்துல. நடந்து 1 மாதத்துக்கு மேல ஆகுது. நீ கட்சிக்குள்ள இருக்கும் போதே அது? ஆமாமா, இருக்கும் போதே அந்த பசங்க அந்த 3 பேர் பண்ணதுதான். அது அவர் இமாயினுடைய தூண்டுதல் பேர்ல தான் பண்ணிருக்காங்க. என்ன விஷயம்? கட்சிக்குள்ள இருக்கும் போதேனா உங்க மேல அப்படி பண்றதுக்கான காரணம் என்னன்னா, என்னுடைய கணவர் வந்து ஏப்ரல் 25 வெளியேறினாரு. அதுவுமே பாத்தீங்கன்னா அவர் மேல தவறான குற்றச்சாட்டு வச்சுதான் வெளியேற்றினாங்க. ஓகே. அவர் இயக்கம் தொடங்க காலத்துல இருந்து இருக்கிறாரு. முள்ளிவாய்க்கால் முற்றம் இடிப்பு வழக்குல கூட 13 நாள் வந்து சிறையில இருந்தாரு. தொடர்ச்சியா அவர் வந்து 2016 தான் இளைஞர் பாசறையில பொறுப்பெடுத்தாரு, நல்லதுரை அண்ணன் இருந்த காலத்துல. ஓகே. அதற்கப்புறம் 2018 அவர் வந்து சுற்றுச்சூழல் பாசறை மண்டல செயலாளரா பொறுப்பேற்று அவருடைய பணிகள் நீங்க தஞ்சாவூர்ல வீரபிரபாகர்னு கேட்டீங்கன்னாலே இங்க எல்லாருக்கும் ஓரளவு நல்ல அறிமுகமானவர். அவருடைய செயல் தான் அவரை வந்து கொண்டு வந்து அண்ணங்கிட்ட வந்து சீட்டு கொடுக்குற அளவுக்கு அவர் தான் வந்து எங்களை கூப்பிட்டு சீட்டு கொடுத்தது. நாங்க யாரும் வந்து இந்த இடத்துல வேட்பாளர் நிக்கிறதுக்காக சீட்டு யாரும் கேட்கல. ஓ, சரி சரி சரி.
அவருடைய செயல்பாடை பார்த்துட்டு தான், ஏன்னா எங்களோட சேர்ந்து ஒரு 3 பேர் வேட்பு மனு கொடுத்துருந்தாங்க. அந்த 3 பேர் மேலேயும் வந்து இவரை தாண்டி இவருடைய செயல்பாடு, சரி இந்த பையன் நல்லா வேலை செய்வான், இவனுக்கு நிறைய அறிமுகம், தொகுதியில நல்ல ஒரு பேர் இருக்குங்கிற பட்சத்துல தான் என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து 21ல நிக்க வச்சு, அப்பதான் நான் உள்ளேயே கட்சிக்குள்ளேன்னு வரேன். ஓ ஓ சரி 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 20ல என்னை கூப்பிட்டு தான் முதல் வேட்பாளரா என்னை வந்து தமிழ்நாட்டுல அறிவிக்கிறாங்க. நவம்பர் 8 அவர் சீமான் அண்ணன் பிறந்த நாள் அன்னைக்கு தான் அறிவிச்சாங்க. சரி சரி அதுலேருந்து தான் நம்ம தொடர்ச்சியா 5 மாத காலமெல்லாம் நல்லா நான் என்னோட வேலைகள் நான் பார்த்த வேலைங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த 8 தொகுதியில நான் தான் முதன்மை வாக்கு வாங்கினேன். சரி ஆமா, சரி 17,366 ஓட்டு வாங்கியிருக்கேன். நீங்க ஆமா. ஓ அப்படி எப்படி நல்ல ஒரு ஃபீக்காவும் வந்திருக்கீங்க, கட்சி பணி செஞ்சிருக்கிறீங்க, அப்புறம் என்னவே உங்களுக்கு 3 மேடையில பேசியிருக்காரு. நீங்க அதோட எடுத்து நாங்க இருந்தா கூட அனுப்பி விடுறோம், நீங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா கூட தெரியும். என்ன வந்து மெயினா எடுத்ததுக்கு 2 ரீசன் என்னன்னா, முன்னாடி ஒன்னு என்னுடைய கணவருடைய செயல்பாடு, சொல்லுக்கு முன் செயலுங்கிற மாதிரி அவர் வந்து செயல் மட்டும்தான். அதுதான் அவரை வந்து இந்த இடத்துல தஞ்சாவூர் முழுக்க அவர் பெரிய எல்லாருக்கும் ரொம்ப பழக்கம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னொன்னு என்னோட சமூகம் சார்ந்த அண்ணன் வந்து நான் இங்க இருந்து மனு கொடுக்குறப்ப என்னோட சமூகத்தை பார்த்துட்டு, அது வரைக்கும் நான் என்ன சமூகம்னு தெரியாது. என்னோட கணவரும் கட்சிக்குள்ள, ஏன்னா நாங்க ஜாதி இல்லாதங்கிறதுனால தான் இந்த இடத்துக்குள்ள வந்து எல்லாருமே முக்கியமா பயணிக்கிறது பாத்தீங்கன்னா, இது வந்து என் ஜாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுங்கிறாரு. ஆனா இங்க வந்து சமூகம் சார்ந்து என்னை பார்த்த உடனே அவரு சரி ஒரு பொது தொகுதியில நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை நிறுத்தினது இங்க தஞ்சாவூர்ல. நான் வந்து ஒரு மருத்துவர் குலத்தை சேர்ந்த பெண்ணு. ஆமா, அது நான் எனக்கு கொடுத்த வாய்ப்பு வந்து சிறப்பா செஞ்சு என்னால எவ்வளவு முடியுமோ நான் நடந்து போய் தான் வாக்கு சேகரிச்சேன். எனக்கு கடைசி 2 நாள் மட்டும்தான் இந்த ஒரு வாகனம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி எங்களுடைய வரவு செலவு கணக்குல இருந்து எல்லாமே நாங்க சரியா ஒப்படைச்சு, ஆமா 6 மாத காலம் நடந்து தான் போனேன். இடையே எங்க ஓய்வுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படிதான் வேலை பார்த்து இந்த 17,366 ஓட்டு வாங்கினேன். எங்களுக்கு அண்ணன் பரப்புரைக்கும் எங்களுக்கு இங்க வர பயண திட்டத்தையும் கேன்சல் பண்ணி வேற இடத்துக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அண்ணன் வந்துருந்தா கூட நான் இன்னும் அதிகபட்ச ஓட்டு வாங்கியிருப்பேன் அந்த இடத்துல. மேடம் நீ சொல்லலாம் புரியுது. நீங்க உங்க கணவர் சின்சியரா ஒர்க் பண்ணிருக்காங்க, நீங்களும் நல்லா களப்பணி ஆற்றிருக்கீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு முரண்பாடு ஏற்பட என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? முதல் விஷயம்னு பாத்தீங்கன்னா, காளியம்மாளுக்காக தான் நான் இங்க என்னுடைய தொகுதியில முதல் முறையா எனக்கு வந்து அரசியல் புதுசு. நான் ஒரு சாதாரண குடும்ப பொண்ணு. உள்ள வரப்ப எனக்கு வந்து எல்லாம் ஒரு குடும்பம், நாம் தமிழர் கட்சி, அது மாதிரி என்னோட பயணிச்சவங்க எல்லாமே இங்க தொகுதியில் உள்ளவங்க எல்லாம் என்கிட்ட ரொம்ப அன்பா இருந்தாங்க. எனக்கு உள்ள வரப்ப ரொம்ப ஒரு தனியா ஒரு கட்சின்னு இல்லாம ஒரு குடும்பமா தான் முதல்ல நினைச்சு நான் கட்சிக்குள்ள பயணிச்சேன். அங்க உள்ள அப்ப தொகுதி செயலாளருங்கிறவர் அன்பரசன்கிறவர் தான் இருந்தாரு. அப்ப அவர் வந்து ரொம்ப எங்களோட எல்லாம் களப்பணி, மத்த தொகுதி பொறுப்பாளர் எல்லாம் வருவாங்க. அவர் வந்து காலையில வேலைக்கு போயிட்டா மாலை தான் எங்களோட வந்து கலந்துக்குவாரு. அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் 1 வருட காலம் தாண்டி போன ஜூன்ல இருந்து தான் இங்க மார்ச்ல இருந்து தான் கொஞ்சம் பிரச்சனை. என்னன்னா, அவர் ஹுமாயூன் கபீர் வந்து அப்ப அறந்தாங்கில தான் 2021ல வேட்பாளரா நின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, 23க்குள்ள இங்க தஞ்சாவூருக்குள்ள வந்தாரு. சரி. அவர் அப்ப வரப்ப இங்க மண்டல செயலாளர் கந்தசாமி தான். சரி. இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுடைய செயல்பாடு முழுக்க எங்களுக்கு வேற மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு போக ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா, அப்பெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கும். உங்களுக்கு அது தெரியும். பொதுவா அரசியல்ல வந்தோம்னா இங்க சில பேரோட இது ஒரு மாதிரி இருக்கும்ட்டு. இல்ல தனிமனித ரீதியா கருத்து ஒரு இயல்பு தான் மேடம், எல்லா கட்சியிலுமே அது இருக்குன்னு. கொள்கை ரீதியா என்ன பிரபலம் முக்கியம் இருக்குல்ல, உதாரணத்துக்கு பணம் வசூல் பண்ணி கணக்கு சொல்லாம இருக்கிறதோ, அது வந்து அவர் மாவட்ட செயலாளர் மேல குற்றச்சாட்டு நாங்க நிறைய வச்சோம். தொகைக்கு வரவு செலவு கணக்கு கொடுக்கறது இல்ல சரியா. அவர் கொடுக்கறது இல்ல மாவட்ட செயலாளர்? ஆமா, மாவட்ட செயலாளரா வந்து முதல்ல நான் வேட்பாளர் நிக்கிறப்ப ஒரு தொகுதி செயலாளர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கும் அவருக்கு கொஞ்சம் 1 மாத கால இடைவெளியில தான் அவரை மாவட்ட செயலாளரா வந்து கந்தசாமிங்கிற ஒரு மண்டல செயலாளர் இருக்கார் பாருங்க, அவர் வந்து கொண்டு வந்தாரு. அவரும் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான். எனக்கு அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர் வாங்கி கொடுக்குறாரு. எங்க 2 பேருக்குமே ஒரு காலகட்டத்துல பொறுப்பு வருது. சரி சரி. நாங்க அப்படியே தொடர்ந்து பயணிக்கிறோம். அப்பதான் வந்து தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் நிறைய பிரச்சனை. அவன் என்ன பண்றாரு, மாவட்ட செயலாளர் தொகுதி பொறுப்பாளர் செயல்பட விடுறது கிடையாது, எல்லாத்துலயும் மூக்கு நுழைக்கிறது. அது மாதிரி பொருளாதார குற்றச்சாட்டு தான் முதல் பிரச்சனையா தொகுதியில முதல்ல ஆரம்பிச்சிச்சு. கணக்கு வழக்கு கிடையாது. இதை நீங்க மேலிடத்துல சொல்லிருப்பீங்கல்ல, அவங்க ஆக்ஷன் எடுத்திருப்பாங்கல்ல இந்த மாதிரி கணக்கு வழக்கு கேளுங்க. அதுதான் என்னன்னா, இப்ப இந்த ஜனவரி மாசம் ஒரு கலந்தாய்வு சொன்ன பாத்தீங்களா, இந்த சமூக ரீதியா ஒருத்தர் பேசி எங்களை தொகுதி முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாருன்னு.
ஓ உங்களை இழிவுபடுத்தியா? ஆமா, அவரு பிரச்சனைக்கும் இந்த பொருளாதார பிரச்சனைக்காகவும் ஒரு கலந்தாய்வு ஜனவரி மாசம் போட்டாங்க. சரி சரி. சரி வாங்க பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அண்ணன் மணி செந்திலும் கும்பகோணம் அவரும் ஹுமாயூன் கபீரும் வரதா தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா செந்தில்நாதன் திருவையாறுல இருக்கிறாரு, அவர் மாநில ஒருங்கிணைப்பாளர். சரி சரி. 3 பேரையும் வச்சு எல்லாத்தையும் இந்த தொகுதியில நிறைய சிக்கல்கள், பொது பொருளாதார குற்றச்சாட்டு இருக்கு, அது மாதிரி எல்லாம் சமூகம் சார்ந்து பேசுறாங்க. செயல்பாடு வந்து ரொம்ப தடையா போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கு. சரி சரி. தேசத்துக்கு உள்ள கூப்பிட்டு உள்ள வரப்பே வந்து என்ன சொல்றாங்க, பொருளாதார குற்றச்சாட்டு எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அதை தூக்கி போடுங்க. ஆமா, இத வந்து என்ன 1 லட்சம் பணம் வந்துச்சுன்னா எவ்வளவு அடிக்க போறோம், இதெல்லாம் வந்து நீங்க பேசாதீங்க. யாரு மேடம் அப்படி சொல்றது? ஹுமாயூன் கபீர். ஓ இது என்ன ஒண்ணு புரியல. அதாவது ஒரு நிதி திரட்டணும், பொதுமக்கள் நிதி திரட்டணும்னா நிதி வந்து முறையா வந்து கட்சிக்கா செயல்படுதா அல்லது தனி மனித வந்து பயன்படுத்த ஒரு கேள்வி முக்கியமானது இல்லையா? அதான மிக முக்கியமான கொள்கை கோட்பாடு. இன்னொரு செய்தி என்ன சொல்றாரு, இது அண்ணன் எப்படி திரும்ப ஹேண்டில் பண்ணுவாரு சீமான் அண்ணன். இப்ப ஒருத்தன் பொருளாதார குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு நோட்டை கொண்டு வந்து வைப்பாராம். சரி. அண்ணன் வந்து பாத்துட்டு நோட்டை அப்படியே நகர்த்திட்டு வரான், நகர்த்திட்டு பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிடுவாரு. இதுதான் வந்து பொருளாதார குற்றச்சாட்டு வச்சா நமக்கு கிடைக்கிற தீர்வா அந்த இடத்துல. என்ன மேடம் சொல்றீங்க? அவர் சொல்றாரு காணொலியில இருக்கு இல்ல காணொலியில தோண்டி நீங்க கொடுக்கற வந்து வெகுமானம் அது இனத்துக்கான மகுமானம், அந்த பொருளாதாரம் மிக முக்கியமானது, மாதம் 1000 ரூபாங்கிறது கட்சி அடுத்த நாளைக்கு கொண்டு போகும், நம்ம கொள்கை கோட்பாடுக்கு முக்கியம்ன்ற தகவல் இருக்கு இல்லையா? அது எல்லா கட்சியிலும் கேட்கறோம்னு வச்சுங்களேன். அப்ப அதுக்கு முறையான கணக்கு இல்லாத போது அவரும் கடந்து போறாரா? எல்லாம் கடன் தான் போறாங்க. நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து மேலோட்டமா பாத்தீங்கன்னா இங்க எதுவும் தெரியாது. நானே உள்கட்டமைப்புக்குள்ள போகும்போது தான் எங்களுக்கு இந்த சிக்கல்லாம் தெரிஞ்சு. என்னுடைய கணவர் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல இருந்ததுனால இங்க நான் வேட்பாளர் நின்னதுக்கு அப்புறம் தான் தொகுதிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இப்ப நான் இந்த ஒரு தொகுதியிலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் வந்து இப்ப மற்ற இடத்துல உள்ள எல்லாத்தையும் நம்ம பேசுறதுனால எங்கெங்க என்ன விஷயம் நடக்குது, இப்ப ஹுமாயூன் பத்தி தஞ்சாவூர்ல உள்ளவங்களுக்கு முழுக்க தெரியாது. ஏன்னா அவங்க தொகுதிக்குள்ளே பயணிக்கிறாங்க. இப்ப நான் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறதுனால என்னன்னா எனக்கு வந்து இவருடைய செயல்பாடு ஒரு இடத்துலயும் சொல்றப்ப எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. மெயினா பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை ஒருத்த நாடு பேராவூர் 3 தொகுதியும் ஒரே மாதத்துல உடைச்சு விட்டாரு ஹுமாயூன். ஆமா ஆமா ஆமா. எப்பனா போன ஜூன் மாசம் இந்த பிரச்சனை. அவருடைய ஒரு நிகழ்வுல அவருடைய போட்டோ போடல, பிளஸ் அவருடைய பெயர் போடல. அதுக்காக அதை வச்சுக்குவாரு மனசுக்குள்ள, உடனே எல்லாம் அது செய்ய மாட்டாரு. அதுக்கான ஒரு காலத்துக்காக காத்திருந்து கொஞ்சமா அதை அப்படி பண்ணி அவருடைய தொழிலே இதுதாங்க. இந்த இடத்துல நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க வேணா இதை வேணா நோட் பண்ணிக்கோங்க. அவருக்கு இந்த வேலைதான் கட்சியில கொடுத்துருக்காங்களா இல்ல அதுதான் அவர் எடுத்து செய்யறான்னு தெரியல. கட்சியை வளர்க்கறதுக்கு அவர் ஏதாவது முன்னெடுத்திருந்தா கூட நான் உண்மையாவே சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ உனக்கு ஒரு ஆளை பிடிக்கலையா, சரி நீ அவர் தூக்கணும்னா தூக்கம், ஆனா கட்சின்னு வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அதுக்காக நீ பாடு பண்ணுமா இல்லையா? அது கிடையாது. இன்னொரு செய்தி சொல்றேன். காளியம்மாளால சொன்ன முதல் விஷயம் என்னன்னா, 22ல நான் ஒரு சின்னதா ஒரு கூட்டம் நடத்தினேன். அதே மாதிரி 23ல பொதுக்கூட்டமா ஒரு மகளிர் விழா எடுக்கணுங்கிறது எங்களுடைய மண்டல செயலாளரும் நாங்களும் எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்தது. அப்ப காளியம்மாள வரக்கூடாதுன்னு சொல்லி ஹுமாயூன் வந்து இங்க பேச்சாளருக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியே தடை விதிச்சாரு. அப்ப காளியம்மா மேல ரொம்ப கால் புணர்ச்சி இருக்கு எல்லாருக்குமே, எல்லா மாநில தலைவர்களுக்குமே. அதுலதாங்க எனக்கு பிரச்சனை இங்க ஆரம்பிச்சது. அது வரைக்கும் எனக்கு தொகுதியில இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. நானும் புதுசா வந்த களத்துல வந்த பொண்ணு எனக்கு. அப்பதான் யோசிச்சேன், என்னடா நம்மளே இப்ப புதுசா பயணிக்கிறோம், ஆனா இவங்க இத்தனை வருஷ காலமா பயணிச்சு அதுவும் ஒரு பேச்சாளர் உலகம் முழுக்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இவங்களே வரக்கூடாதுங்கிறாங்கன்னா நமக்கு நாளைக்கு இந்த பிரச்சனை வராதாங்கும் போதுதான் அப்பதான் எனக்கு அந்த இடத்துல வந்து இவரை எதிர்த்து ஏதாவது செய்யணும்னு ஒண்ணு தோணுச்சு எனக்கு. காளியம்மனுக்கு அதே நிலைமைனா இப்ப நமக்கு என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? கண்டிப்பா. அப்புறம் அப்ப என்னால ஏமாத்திரம் சொல்லுங்க, நான் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பேசுற அளவுக்கு பெரியல. நான் ஒருங்கிணைப்பேன், என்னால என்ன கட்சி பண்ணிக்க முடியுமோ என்னுடைய முழு உழைப்பையும் நான் கொடுப்பேன் இந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்ச பணியை நான் செய்வேன். இல்ல மேடம், இது செஞ்ச பிறகு இந்த மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்ட பிறகுதான் நீங்க கட்சி இருக்கும்போதே உங்களை ஆபாசமா பேசினாங்களா? அது எப்படி உடனே அந்த இடத்துக்கு போவாங்க அவங்க? இப்ப ஏப்ரல் 25 என்னுடைய கணவர் கட்சி விட்டு வெளியேறினாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இவருக்காக நான் சண்டை செஞ்சேன். எதுக்கு நீங்க அவர் நீங்கன்னு சொல்லிட்டு இங்க உள்ள மாநில ஒருங்கிணைப்பாளர்கிட்ட பேசினேன். இவருக்கு மேல உள்ள பொறுப்பாளர் வெண்ணிலாங்கிறவங்க சுற்றுச்சூழல் பாசறையில இருக்காங்க. சரி சரி. அவங்களுக்கும் அழைச்சி என்ன அவர் தவறு பண்ணிட்டாரு, அப்படியே ஒரு வேளை அவர் ஒரு பதிவு ஒண்ணு போட்டாரு, அது தவறு, தலைமைக்கு எதிராக அவங்க பண்ணாருன்னு சொல்லிதான் அவரை நீக்குனாங்க. அது வந்து பெரிய குற்றமே கிடையாது. அதெல்லாம் சொன்னா நீங்களே சிரிப்பீங்க அந்த பதிவு போட்டதுக்கு. அப்படி என்ன மேடம் பதிவு போட்டாரு அவரு? இவருக்கு மேல மாநில செய்தி தொடர்பாளர் என்ன பண்ணிருக்காரு, இப்ப நம்ம வந்து எம்பி தேர்தல் முடிஞ்சிச்சுல்ல, ஆமா,
அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இவருக்கு ஒரு செய்தி வருது, இவருக்கு மேல உள்ளவங்கலேருந்து. நம்ம இந்த தொகுதி இவர் 6 தொகுதிக்கு மண்டல செயலாளர் சுற்றுச்சூழல் பாசறையில். ஒரு ஒரு தொகுதியும் எவ்வளவு வாக்காளர்கள், எத்தனை பூத்து போட்டீங்க, இந்த செய்தியை நீங்க உங்க தொகுதியில கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஓ, இதுக்கு தானா? இதை வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, இது தலைமையில சொன்னாங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு அந்த மாநில தொடர்பாளர் சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, 2-3 பேர்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் வரல. உடனே என்ன பண்ணாரு, ஒரு பதிவு ஒன்று ரெடி பண்ணி அந்த பதிவை கொண்டு வந்து குழுவில் போட்டாரு. சரி சரி. இந்த மாதிரி எங்கெங்க எவ்வளோ இதில் நீங்க வாக்ககங்கள் போட்டீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க, இது தலைமையிலேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெயர் போட்டு கீழே வீரபிரபாகரன் சுற்றுச்சூழல் பாசறை மண்டல செயலாளர்னு போட்டுட்டாரு. இந்த பதிவு போட்டது தவறாம். ஓ ஓ, தவறுன்னு சொல்லி இவரை விளக்கமே கேட்கல, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. பொறுப்பு அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டாங்க, பொறுப்புலேருந்து நீக்கிட்டாங்க. ஓ சரி 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 சரி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், 2-3 பேர்ட்ட பேசி பார்த்தேன். உடனே இல்லை நீங்கள் ஒரு 3 மாதம் காலம் அமைதியாகவே இருங்க, அண்ணங்கிட்ட வந்து தன்னிலை விளக்கம் கடிதம் கொடுத்து மறுபடியும் உள்ளே வந்துக்கலாம். நாங்கள் அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. சரி சரி. நான் எந்த தவறும் பண்ணாமல் நான் ஏன் தன்னிலை விளக்க கடிதம் கொடுக்கணும்? சரி சரி. நிறைய பேர் வெளியேறவங்களே இப்படி தான் உள்ளே கொண்டு வராங்க. அவங்களா வெளியேற்றிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளே மன்னிப்பு கடிதம் கொடுக்கணுங்கிறாங்க. இது வந்து தவறுன்னு சொல்லி நான் இன்னொரு கேள்வியும் கேட்டேன். சரி, இவர் இந்த பதிவு போட்டாருன்னா இவருக்கு மேலே ஒருத்தர் அறிவுறுத்தி தானே இந்த பதிவு போட்டாரு, அப்போ ஏன் நீங்கள் அவரை நீக்கலன்னு அந்த கேள்வி கேட்டதுக்கு அதுக்கான பதிலும் இங்கே இல்லை. அந்த சீமானுக்கும் நாங்கள் அடிக்கிறோம், அவரும் எங்கள் அழைப்பை எடுக்கலை, இவரும் அடிக்கிறாரு, இவர் அழைப்பையும் எடுக்கலை. ஓ, அதுக்கு பிறகு உங்களை ஆபாசமா திட்டி போடுறாங்களா நீங்க இப்ப கேள்வி கேட்ட பிறகு? இல்ல, அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு என்னுடைய கணவர் வந்து வலைத்தளத்துல பேஸ்புக்ல அது வரைக்கும் அவருக்கு வந்து இதாயிருச்சு. அவருக்கு இவரை பத்தி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அந்த 3 பசங்களும் என்ன பண்ணிட்டானுங்க, வெளியேறும் போதே சில்லறை ரொம்ப அசிங்கமா, சரி விக்கெட் அவுட்டு, இந்த மாதிரி ஏதாவது நம்மள வந்து ஒரு மாதிரி சீன்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்தானுங்க. ஓ சரி சரி. அடுத்து இன்னொரு விக்கெட் அவுட் ஆக போது, ஒருத்தன் கட்சியை விட்டு நீ வெளில அனுப்பிட்ட, ஒருத்தன் உயிரை கொடுத்து இத்தனை வருஷம் பொருளாதாரத்தை கொடுத்து உழைப்பை கொடுத்து குடும்பத்தோட நாங்கள் எங்கள் 2 பிள்ளைங்களோட பயணிப்போம். அந்த கட்சியில் எப்போதுமே 2 பசங்களோட தான் பயணிப்போம். முக்கால்வாசி விடுமுறை நாட்கள் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுவோம் நாங்கள். சரி சரி. அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் ஒரு சுற்றுச்சூழல் சம்பந்தமா அங்கேருந்து பனை விதை வைக்கிறது, அரசு பள்ளியில் மரக்கன்று வைக்கிறதுன்னு தொடர்ச்சியாக குளம் தூர்வாடுறதுலேருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு பண்ணுவார். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் கூட இருக்க மாட்டாங்க. இவரை நீக்கினாங்க. சரி, இவர் எந்த காரணமும் இல்லாம ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சு நீக்குறாங்க. வெளியில போயிட்டோம்னா நீ அதோட விடணும். அந்த பசங்களை வச்சுக்கிட்டு நீ வந்து தேவையில்லாம சில்லறை போயிருச்சு, செல்லா காசு, விக்கெட்டு, அந்த மாதிரி தொடர்ச்சியா அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி தொகுதியில் இவர் வெளியேறினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா குழுவுல இருந்து வெளியேறிட்டேன். எனக்கு மேற்கொண்டு இதுல பயணிக்க விருப்பம் இல்லாம வெளியேறிட்டேன். இருந்தாலும் பொறுப்புல இருந்த, வெளியில போகாம சரியா இருப்போம் அப்படின்ட்டு அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறமேலும் பாத்தீங்கன்னா தொகுதியில் உள்ளவங்க எங்களோட பேசக்கூடாது. எந்த கலந்தாய்வு நடந்தாலும் எங்களை பத்தியான பேச்சுவார்த்தை தான் ஓடுறது. என்ன மேடம், நீங்க மாநில ஒருங்கிணைப்பு ஆன பிறகு இது நடக்குது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. 22ல எனக்கு பிப்ரவரி 2ல கொடுத்தாங்க. மாநில ஒருங்கிணைப்பானா மாநில அளவில் கிட்டத்தட்ட சீமானுக்கு ஈக்குவலான ஒரு பொறுப்பு தானே அது. அது பாசறை தாங்க, இல்லன்னு சொல்லல. இதெல்லாம் சும்மா பெயருக்கு குடுக்குறாங்க. ஆனா எனக்கெல்லாம் வந்து பேராவரணி வரைக்கும் நான் போய் கட்டமைச்சிருக்கேன். எனக்கு அங்க உள்ளவங்க பொறுப்பாளரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க. அங்க உள்ள மகளிரை கட்டமைச்சு ஒரு 2-3 நிகழ்வு எடுத்து பொதுக்கூட்டத்துக்கு ஒரு 50 மகளிரை கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். பட்டுக்கோட்டையிலேருந்து பாபநாசம் ஒரு தொகுதி மட்டும்தான் நான் போகல. ஏன்னா அங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, எண்கள் கொடுக்க அங்க உள்ள செயலாளர் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். மற்றபடி எல்லா தொகுதியிலையும் ஒருத்தநாடா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் மகளிர் பாசறையோட நான் டைப்ல தான் இருப்பேன். நிகழ்வுக்குன்னா நான் தான் அழைப்பு கொடுத்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுவேன். சரிங்க மேடம், இப்போ நீங்க உள்ளே இருக்கிறீங்க, கணவரை நீக்கின பிறகு நீங்க உள்ள அமைதியா தான் இருக்கீங்க, குழுவுக்கு வெளியே இல்ல மேடம். அல்ல, அதுக்கு பிறகு உங்களை ஆபாசமா பேச வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருதுன்னு கேக்குறேன். எப்ப பேசுவாங்க? அதுதான் இப்ப என்னன்னா, இவர் தொடர்ச்சியா வந்து எங்க தொகுதியில உள்ளவங்க ஒரு தனிப்பட்ட முறையில கூட எங்ககிட்ட பேசக்கூடாதுங்கிறாங்க. எங்களை தீவிரவாத கூட்டம் மாதிரி ஒதுக்குறாங்க. அவங்களும் வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்கு போறது வர்றது எங்களோட தொடர்பே வச்சுக்க கூடாதுங்கிறாங்க. ஓ, கட்சியில் இருந்துகிட்டே இந்த மாதிரி போகும்போது இவர் என்ன பண்றாரு, என்னடா நம்மளும் கட்சியை விட்டு வந்து அவரும் நீக்கிட்டாரு, நம்மளும் இனிமே மேற்கொண்டு போறது இல்லை, நானும் ஒதுங்கி அமைதியா இருக்கேன், இந்த நிகழ்வுக்கும் கலந்துக்கிறதும் கிடையாது. என்ன பண்ணாரு, என்னுடைய கணவர் வந்து அவரு இவரை வந்து ஹுமாயூனையும் மாவட்ட செயலாளரையும் பேஸ் பண்ணி ஒரு உண்மையான கருத்தை பதிவிடுறாரு. சரி சரி. இப்ப அவர் வலைத்தளத்துல போடுறாரு, இந்த மாதிரி வந்து காசு திருடுறவன் எல்லாம் மாவட்ட செயலாளரா இருக்கான், இந்த மாதிரி வந்து இவருடைய ஒரு அது மாதிரி உமாயனை சொல்லியும் ஒரு பேஸ்புக்ல அவரும் ஆபாசமா போடலாம், என்னவோ அவருடைய மனக்குமுறல கொண்டு வந்து போடுறாரு ஒரு பதிவு. சரி சரி. கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க, நீங்க அடிப்படை உறுப்புல இருந்து நீக்கிட்டீங்க. சரி சரி.
அவர் ஒரு பதிவு போடுறானா அதுக்கு நான் எப்படி பொறுப்பெடுக்க முடியும்? என்ன பண்றாரு, இங்க இது மாதிரிலாம் நடக்குது, சமூக ஜாதி ரீதியா பேசுறவங்க எல்லாம் கட்சிக்குள்ள இருக்கீங்கன்னு சொல்லி அவர் கொண்டு வந்து ஒரு பதிவு போட்டுட்டு வைக்கிறாரு. உடனே இந்த பசங்களை விட்டு இவர் உமாயின் என்ன பண்றாரு, ம். நீ வந்து அவனுக்கு எதிரா போடுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எங்க கணவருக்கு எதிரா சரி. நீ வந்து என்ன கொண்டு வந்து அசிங்கமா போடுறாங்க. ஓ ஓ ஓ ஓ இதுதான் இங்க நடந்த சிக்கல். ஓஹோ உங்க கணவர் போட்டதுனால உங்களை டார்கெட் பண்றாங்க கடைசியில. அது என்னன்னா இவனுக்கு நம்மள சொல்லிட்டா அவர் ஆஃப் ஆயிருவாரு. ஓ ஓ சரி 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 உங்களை ஆபாசமா திட்டினா அவர் ஆஃப் ஆயிரம் நினைக்கிறாங்களோ? ஆமா அப்படின்னு சொல்லி அந்த பதிவு போட்டது. நான் என்ன பண்றேன், நான் அந்த பதிவெல்லாம் எடுத்து அப்புறம் இங்க இருந்து ஒரு சீமானுக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் மகளிர் பாசறையில ஒரு 45 பேர் இருக்காங்க அந்த குழுவுக்கு. அப்புறம் நம்ம தஞ்சாவூர் தொகுதி குழுவுக்குள்ள என்ன பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் தம்பி ஒருத்தர் என்னை இணைச்சு விட்டாரு. நான் தான் குழுவுல இருந்து வெளியேறிட்டேன்னு சொன்னேன் பாத்தீங்களா. சரி சரி. அதுக்கப்புறம் நான் 2-3 குழுல என்னை இணைக்க சொல்லி இந்த செய்தியை கொண்டு வந்து போடுற இந்த மாதிரி இமாயினுடைய ஆட்கள் வந்து அந்த புகைப்படத்தோட போட்டு இந்த மாதிரி என்னை வந்து பேசுறாங்க வலைத்தளத்துல, அவங்க மேல வந்து எனக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டு கீழே அவங்க போட்ட பதிவையும் கொண்டு வந்து போட்டு புகைப்படத்தோட போட்டு அண்ணன் சீமானுக்கு அனுப்புறேன். இங்க உள்ள மாநில ஒருங்கிணைப்பாளருக்கு தலைமையில் அவர் செந்தில்ங்கிற ஒருத்தர் இருப்பாரு, பாக்கியராஜ்ல இருந்து எல்லாருக்கும் அனுப்பி விடுறேன், காளியம்மாள்ல இருந்து எல்லாருக்கும் அனுப்புறேன். சரி. ஒருத்தர் கூட எனக்கு கூப்பிடல. ஓ காளியம்மாள் கூப்பிடலையா? கூப்பிடல. இல்ல இப்ப எனக்கு தெரியாம கேக்குறேன். இப்ப நீங்களும் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு தெளிவா தெரியுது, நிறைய பெண்கள் இதனால நிறைய உள்ள பாதிக்கப்படுறான்னு தெரியுது. காளியம்மாளும் இவ்வளவு உண்மையை சொல்லணும்னா மேடையிலே பேசிட்டாரு, உசுறு மசுறுன்னு எல்லாம் பேசிட்டாரு. காளியம்மாளும் இவ்வளவு சைலண்டா இருக்க வேண்டிய காரணம் என்னதாங்க உங்களுக்கு என்ன புரியுதா இல்லையா? நானும் அக்காட்ட பேசிட்டேன். எனக்கு அக்கா தனிப்பட்ட முறையில நட்பு ரீதியாவும் நாங்க பேசுவோம். சரி. அவங்களுக்கும் வருத்தம் இருக்கு. ஆனாலும் அவங்க கடந்து நான் அமைதியா தான் இருப்பேன், நான் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் அதுக்கு மேல நான் சொல்லிட்டேன், அக்கா உங்களுக்காக சொல்லுங்க, அந்த அண்ணன் வள்ளுவர் கோட்டத்துல பேசின விஷயத்துக்கே நான் அக்காட்ட கூப்பிட்டு பேசினேன். சரி சரி. அக்கா நீங்க ஏன் பிரச்சனையை விடுங்கக்கா, உங்க பிரச்சனைக்கு நான் வரேன், வாங்க சீமான்ட்ட போய் கேட்போம். இல்லப்பா நான் ஒரு வாரம் வெயிட் பண்றேன், அண்ணனா கூப்பிடுறாரான்னு பாப்போம். நாங்க அதுக்கப்புறம் அண்ணன் கூப்பிட்டாரா கூப்பிடலையாங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க இதுவரையும் ட்விட்டர்லயும் ஆக்டிவா இல்ல, ஒரே ஒரு கூட்டத்துக்கு வந்துருந்தாங்க. அதுக்கு பிறகு மகளிர் பாசறை தலைவர் அவங்க தான், அவங்களையும் கூப்பிடல. இவ்வளவு நாள் சைலண்ட் இருக்கு. இங்க ஒரு செய்தி தான் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து நம்மள வந்து ஏதாவது மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒண்ணு அவங்களா ஒதுங்கி போயிடணும்னு நினைப்பாங்க. ஓ அவங்களா இவங்க அவங்களா வெளியேற்றுற மாதிரி, நீங்களா வெளியேற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு விட்டுறாங்களோ? வெளியேற மாதிரியான பிரஷர். இப்ப எனக்கு அந்த பிரஷர் தான். ஒண்ணு இந்த இவர் போன உடனே நான் வெளில போயிருவேன்னு நினைச்சாங்க, நான் போகாம அமைதியா இருந்தேன். ஓகே. இப்ப இவர் கொண்டு வந்து ஒரு பதிவு, இவர் ஆபாசமா அந்த பதிவு வேணா உங்களுக்கு நாங்க அனுப்புறோம், நீங்க படிச்சு பாருங்க, ஏதாவது இவர் ஆபாசமா போட்டிருக்காரான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவங்க போட ஓகே பதிவு வேணா உங்களுக்கு அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன் பாருங்க. அந்த பசங்க போட்ட பதிவுமே வந்து இருக்கு. இப்ப என்னன்னா நான் உடனே என்ன பண்ணிட்டேன், நான் வெயிட் பண்ணேன். எனக்கு வந்து உடனே இங்க மணிச்செந்தில் இருக்காரு பாருங்க, நான் திருப்பி காளியம்மாள் 4 நாள் வெயிட் பண்ணேன், காளியம்மாளும் கூப்பிடல. அங்க சீமானுக்கு அழைப்பை கொடுக்குறேன், அழைப்பு எடுக்க மாட்டேங்கிறாரு, செய்தியை படிச்சுட்டாரு. சரி. என்னுடைய சார்பா ஒரு அக்கா வள்ளுவர் கோட்டத்துல ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு தமிழரசின்னு ஒருத்தவங்க பேராவூர்ணி, அவங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் மகளிர் பாசறை, அவங்களும் அண்ணன் கிட்ட கொண்டு போய் இன்னைக்கு வள்ளுவர் கோட்டை நிகழ்வு முடிச்ச கையோடய போய் இந்த போட்டோவுக்கு இதெல்லாம் காட்டி, அண்ணன் இங்க பாருங்கன்னா தஞ்சாவூர்ல இது மாதிரி சுபாதேவியை போட்டிருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அண்ணன் என்ன பதில் சொல்றாருன்னா, தொகுதியில உள்ளவங்க அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க. அப்படி ஒருவேளை பிரச்சனை சரியாகலன்னா நீங்களும் மாநில மகளிர் பாசறை இருக்கீங்களா, நீங்க போய் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் போயிட்டாரு கடந்து. அடுத்து வந்து வெண்ணிலா கிட்ட நான் அந்த விஷயத்தை கொண்டு போறேன், அவங்க சுற்றுச்சூழல் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர். சரி. அவங்க என்ன சொல்றாங்க, அண்ணன் கிட்ட நான் செய்தியை கொடுத்துட்டேன், நீங்க வந்து அண்ணன் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் என்கிட்ட சொன்னாங்க. சரி சரி. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வருத்தமாயி காளியம்மாளுக்கு அடிச்சேன். ஏன்னா காளியம்மாளுக்காக நான் ஒரு முறை நின்று அவங்களுக்காக பேசியிருக்கேன். எப்பன்னா அந்த அண்ணன் ருமாயின் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடவை இது பண்ணாரு பாத்தீங்களா, பேச்சாளருக்கு. அப்ப நான் காளியம்மாளை தொடர்பு கொண்டு கேக்குறேன், என்ன உங்களுக்கு ஹுமாயூனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறேன். சரி. அப்பதான் அந்த அக்கா ஒரு விஷயத்த என்கிட்ட தெளிவுபடுத்துறாங்க. என்னன்னா என்ன இங்க மட்டும் கிடையாது, இது எப்பன்னா 23ல சொல்றேன் நானு. ஓ சரி 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 சரி. 23 மார்ச்ல இந்த விஷயம் நடக்குது. அப்பதானே மகளிர் நாள் மார்ச் 8. ஓகே ஓகே சரி சரி. அப்ப வந்து என்ன சொல்றாங்க, என்ன இங்க மட்டும் இல்லப்பா, என்ன நிறைய இடத்துல இது மாதிரி பேச கூப்பிட்டு கடைசி நேரத்துல வந்து அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. நான் ரொம்ப ஒரு 3 மாதமா வந்து மன உளைச்சல்ல இருக்கேன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஓ அப்பயே மன உளைச்சல் இருக்காங்க? ஆமா ஆமா. அப்பயே நான் சொன்னேன், ஏன் அந்த சீமான் அவர் அப்பெல்லாம் எனக்கு இந்த கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது, நானும் புதுசு வந்து 1.5 வருட காலம் தான் இருக்கும். அப்ப கேக்குறேன், அண்ணன் சீமான் கிட்ட நீங்க இதை எடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னா, இல்லப்பா அண்ணன் கிட்ட எடுத்துட்டு போகணும்னா அதுக்கு ஆதாரம் வேணும். சரி சரி.
சும்மா ஒருத்தரை போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நம்ப மாட்டாரு அண்ணன். இல்ல நீங்க சொல்றது புரியுது. ஆனா ஆக்சுவல் நடக்கிறத பார்த்தா அவரே விரும்பலங்கிறது தெரியுதே. அவங்க நல்லா அதான் இங்க பிரச்சனைங்க. இவங்க நான் உடனே சொன்னேன், அக்கா எனக்கு உங்களுக்காக நான் ஒரு செய்தி சொல்றேன், வேணா நீங்க இதை கம்ப்ளைண்டா எடுத்துக்கோங்க, ஆதாரம்னு கேட்டா என்ன சொல்லுங்க நான் பேசிக்கிறேன்ட்டு. சரி தஞ்சாவூர்ல கூப்பிட்டுருக்கோம், இந்த மாதிரி வரல கேட்டா சுபாதேவி தான் இந்த மாதிரி இந்த விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அன்னைக்கு பொறுப்பும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்த ஒரு பொண்ணு இவங்க நாளைக்கு என்ன மாதிரி ஒரு 1000 பேர் கட்சிக்குள்ள வருவாங்க, காலியான மாதிரி ஒருத்தவங்க கட்சிக்கு கிடைக்க மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அந்த மனநிலையில தான் எனக்கு பொறுப்பு போனாலும் பரவாயில்ல, கட்சியை விட்டு தூக்குனாலும். ஏன்னா உமாயின் பெரிய ஆளுன்னு தொகுதியிலே கொஞ்சம் அல்லப்பெல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க அவருக்கு. சரி சரி சரி. ஏன்னா அவர் அண்ணனோட நெருக்கமா இருக்கிறாரு, நம்ம அவரை எதிர்க்க முடியாதுங்கிறது தான் இங்க எல்லாருடைய விஷயமே. இப்பயுமே அதனால தான் எல்லாமே கடந்து போறாங்க. ஓ ஓ ஓ சரி. எனக்கு தப்புன்னா தப்பு தான். நான் கட்சிக்குள்ள வந்தது சாதாரணமா வந்தாலும் இந்த இடத்துல நியாயம் இதெல்லாம் இருக்கும்னு நினைச்சேன். அது இல்லங்கும் போது நம்ம நின்று கேட்டுருவோம் தான் நான் இப்ப இல்ல நிக்கிறது. நான் நீங்க சொல்ற பார்த்தா இப்ப நீங்க எல்லாமே அறியாமல் இருக்கும் போது தெரியுது. இப்ப காளியம்மாவே அது ஒரே ஒரு பிசுறுதேன், அது இந்த ட்விட்டர் சரியா போச்சுன்னு அவரு சீமானுக்கே அந்த மனநிலை இருக்கிற தெரிஞ்சு போச்சு இப்ப ஆடியோ மூலமா. நான் எதுக்காக இது மாதிரி எனக்கு என்ன இன்னொரு ஆதங்கம் உங்கள்கிட்ட சொல்றேன். நாங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை, ஒரு எளிய குடும்பமா, ஒரு குடும்ப பெண்ணா இந்த இடத்துல இருக்கிறோம். அரசியல் வந்து சாக்கடைன்னு சொல்லி தான் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்ற கட்சியில பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெண்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும். நாம் தமிழர் கட்சியில வந்து எல்லா மகளிரும் ஏன் பயணிக்கிறாங்கிறது உங்களுக்கு புரியும். இது பாதுகாப்பான இடம், இங்க வந்து பெண்களுக்கு சம உரிமை, 117 இடத்துல பெண்களை நிறுத்துறாரு எம்பி, இதுல 20 இடத்துல. ஆனா அது அடுத்த முறை அந்த 117 பெண்கள்ல எத்தனை பெண்கள் களத்துல இருக்கிறாங்க? சரி சரி. இது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? வர எங்களுக்குமே நீங்க ஒரு இடத்துல, எனக்கு மட்டும் கிடையாது, மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒரு 90% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு 4-5 பேர் கூப்பிட்டு இந்த விஷயத்த என்கிட்ட பேசினாங்க. எங்களால வெளியில சொல்ல முடியலங்கிறாங்க. சரி சரி சரி. இப்ப நான் தைரியமா சொன்னதுனால என்ன பண்றாங்க, அவங்கவுங்க என்ன கூப்பிட்டு பேசிக்கிட்டு உன் பின்னாடி நாங்க இருக்கோங்கிறாங்க. ஆனா வெளியில வரமாட்டேங்கிறாங்க. அதாவது நீ பாதிக்கப்படும் தெரியுது, ஆனா அவங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. கட்சி இவ்வளவு தூரம் வந்துருச்சு, நம்மளால கட்சிக்கு நாளைக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு எல்லாருமே அவங்களுக்குள்ள அந்த வழியை வச்சுக்கிட்டு தான் பயணிக்கிறாங்க. இல்ல மேடம், நீங்க சொல்ற பார்த்தா 190% அப்படித்தான் பாதிக்கப்படுதான் தெரியுது. பொருளாதாரத்துல வந்து சரியான கணக்காட்டுலும் தெரியுது. மேல இருந்து கீழே வரை சொல்றீங்க. அப்புறம் எப்படி நம்புறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் எனக்கு இப்ப நான் இப்ப வெளியேறிட்டேங்க. அதுக்கு முன்னாடி உனக்கு இந்த மாதிரி பதிவும் போட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் காளியம்மாளுக்கு அடிக்கிற ஒரு 4 நாள் கழிச்சு அவங்களுக்கு பதிவு போட்டு எனக்கு கூப்பிடவே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தம். அக்காட்ட அடிச்சு இது மாதிரி என்னக்கா அப்படின்ட்டு இது மாதிரி பாத்தீங்களா? இல்லப்பா இப்பதான் உன்கிட்ட பார்த்தேன், இப்பதான் மணிசந்தில்கிட்ட பேசியிருக்கேன், அவர் வந்து ஒரு 2 நாள் டைம் கேட்டிருக்காரு, உன்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரேனாரு. நாங்க சொல்லி அதுக்கப்புறமா எனக்கு கூப்பிடவே இல்லை. அப்ப அவங்களும் ஒத்துழைச்சு காளியம்மாவா ஒத்துழைக்கிறாங்கன்னு தான் தெரியுது. இல்ல ஒத்துழைக்கிறாங்கன்னு இல்ல, அவங்க கடந்து போறாங்க. நான் அவங்கள அந்த விஷயத்துல அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க நம்புறீங்க மேடம், பரவாயில்ல. நீங்க பரவாயில்ல, அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, மறுக்கல. அவங்க மேலேயும் கணக்கு வழக்குல காட்டலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு உள்ள இருக்கா சொல்றாங்க. எனக்கு தெரியல, எனக்கு அதை பத்தி தெரியல எனக்கு. இன்னொரு செய்தி என்னன்னா, நான் பார்த்தேன் மணிசந்திலுக்கே நேரடியா தொடர்பு கொண்டேன். ஏன்னா என் கணவர் நிக்கிறப்ப அவர்கிட்ட தான் இறுதியா நான் சண்டை போட்டு போன வச்சது. சரி சரி சரி. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்காக தான் நான் அதுக்கப்புறம் காளியம்மா சொன்னாங்கிறதுக்காக 2 நாள் இல்ல 4 நாள் வெயிட் பண்ணிட்டு தான் அடிச்சேன் மணிசந்திலுக்கு. ஆனா இப்போ வரைக்கும் தொடர்பு கொள்ள அவங்க உங்களை இல்ல மணிசந்தில் என்ன பேசினாருங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். எடுத்தாரு, சொல்லுப்பா அப்படின்னாரு. சரி அண்ணா இந்த மாதிரி ஒரு செய்தி அனுப்பிட்டேன், 2 நாளா பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொன்னீங்களே, இன்ன வரைக்கும் கூப்பிடலையே அப்படின்னு. பாதிக்கப்பட்ட நான் தான் உங்கள்கிட்ட பேசணுமா? நீங்க எல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? நான் இது வரைக்கும் கட்சியில பொறுப்புல தானே இருக்கிறேன், எனக்கு இது மாதிரி ஒண்ணு நடந்திருக்குல்ல அப்படிங்கிறேன். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, 2 தரப்புலயும் தப்பு இருக்கு. அதனால வந்து அப்படிங்கிறாரு. சரிண்ணே, அவரை நீங்க கட்சியை விட்டு அவரை நீக்கிட்டீங்க, அவர் அடிப்படை உறுப்பினர்ல இல்ல, அவருடைய செய்திக்கு நீங்க ஏன் பொறுப்பெடுத்துக்கிறீங்கன்னு கேக்குறேன். சரி, என்ன ஒருத்தன் கட்சிக்குள்ள நான் பயணிக்கிறேன், இது வரைக்கும் நான் கட்சி விட்டு வெளியேறல அப்படிங்கும்போது இந்த 3 பசங்க இந்த மாதிரி தரக்குறைவா என்ன போடும்போது அவங்க மேல நீங்க ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? அட்லீஸ்ட் ஒரு குழு விட்டாது நீக்கி இருக்கணுமா இல்லையா? ஒரு பகிரில இருந்தாவது நீக்கி இருக்கணுமா இல்லையா? நீக்காம என்ன பண்றாருன்னா ஹுமாயூன் இந்த 3 பசங்களையும், அது நடந்துட்டு இருக்க ஒரு 4-5 நாள்ல என்ன பண்றாரு, அந்த 3 பசங்களையும் கூட்டிட்டு போய் அண்ணனோட தனிப்பட்ட முறையில புகைப்படம் எடுக்கிறாரு சென்னையில. அது இல்லாம அவங்க சாட்டை துரைமுருகனோட போய் கெடாவிருந்துக்கு போய் அங்கேருந்து புகைப்படம் எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்படியே தொடர்ச்சியா ஆபாசமா பேசுனவங்களை கூட்டி போய் இந்த மாதிரி பண்றாங்க. ஆமா, அவர் ஹுமாயூன் அழைச்சிட்டு போய் அண்ணனோட ஒருத்தனையும் தனிப்பட்ட முறையில நிக்க வச்சு புகைப்படம் எடுக்கிறாரு. அதே மாதிரி சாட்டையோட போய் அங்க கிடாவிருந்துக்கு கூட்டிட்டு போறாரு. இதெல்லாம் நான் பதிவு வச்சதுக்கு அப்புறம், எனக்கு நியாயம் வேணும்னு கேட்டு பதிவு வச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்குது. சரி சரி சரி. நான் மனுஷங்கள்ட்ட கேக்குறேன், அண்ணா என்னன்னா இதுக்கு என்னதான் நீங்க முடிவு சொல்லலான்னு இருக்கீங்கண்ணா? சரிப்பா நான் வரேன், ஒரு 4 நாள் கழிச்சு வேணா தஞ்சாவூருக்கு வரேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் வரணும் அப்படின்னா என்னோட சொல்லுக்கு நீங்க கட்டுப்படணுங்கிறாரு. சரி.
என்னென்ன கட்டுப்படணும் அப்படின்னு. இல்ல உன்னுடைய கணவரும் ரொம்ப தவறா பதிவு போட்டுக்கிட்டே இருக்கான். ஏன்னா என்னுடைய கணவர் மேல அவருக்கு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அவருக்கு எது ஒண்ணுனாலும் தஞ்சாவூர் வந்து இவரை தான் கூப்பிடுவாரு. ஒரு புத்தகம் வாங்கி அனுப்புறதுனாலும் இவர் தான் வாங்கி அனுப்புவாரு. அந்த மாதிரி ஒரு என் கணவரை பொறுத்த வரைக்கும் அறம் சார்ந்து தான் நாங்க நிக்கிறோம் இன்ன வரைக்கும். சரி 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 சரி. இவருக்கு இப்போ இந்த வருத்தத்துல வெளியேறின வருத்தத்துல எதுவுமே சொல்லாம கடந்து போக கூடாதுன்னா இப்ப பதிவெல்லாம் வச்சிட்டு இருக்காரு. ஆனா ஆபாசமா எந்த இடத்துலயும் அவர் வைக்கல. இவரு ரொம்ப கோபமாயி என்ன இந்த சுற்றுலா அழைச்சிட்டு போறீங்களா, இந்த தப்பு கட்சியில பெண்களை தவறா பேசின பசங்களை கூட்டிட்டு போறீங்களான்னு இவரு அப்புறம் ஃபேஸ்புக்ல போட ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு நியாயம் கிடைக்கல. சரி சரி. இவரு ஒரு பதிவு போறாரு. இவரு சொல்றாரு மனுஷத்துல என்ன சொல்றாரு, என்ன அவங்க இவ்வளவு தூரம் தப்பு செஞ்சிருக்காங்கன்னு சொல்றேன், நீங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவேன், நான் சொல்றது கட்டுப்படணும்னா இது என்ன நியாயம்னு கேட்டேன். சரி. இல்லப்பா நீங்க வருவேன், நான் உன் சைட்ல இருந்து வரவங்களும் வந்து அது இல்லாம தொகுதியில ஒரு கலந்தாய்வு மாதிரி போட்டு ஒரு நாள் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பதிவு போட்ட அன்னைக்கு மாலையே கலந்தாய்வுக்கு அந்த எவன் பிரச்சனைக்கு உள்ளாக்கனானா அவனே என்ன வர சொல்லி நீ வா வந்து இந்த இடத்துல வந்து பேசு, நாங்க வந்து எங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பையன் குழுவுல பதிவு போடுறான். ஓ சரி சரி. அதிகார தோரணையில பதிவு போடுறான், தப்பு செஞ்சவன். ஓ சரி சரி. நான் அன்னைக்கு போல இவனுக்கு எதுக்கு நம்ம பதில் சொல்லணும், மாநில ஒருங்கிணைப்பாளர் நீங்க எல்லாரும் வாங்க என்னை வச்சு பேசுங்க நான் பேசுறேன். சரி. இவனுக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும் சொல்லுங்க. அன்னைக்கு நான் போகாம தொகுதியில என்ன பண்ணாங்க, எனக்கு தொகுதி சார்பா ஒரு 10 பேர் போய் நின்று எல்லாமே பொறுப்பாளர் தான். இந்த மாதிரி நீங்க போடுறீங்களே நாளைக்கு எப்படி நாங்க எங்க குடும்பத்தோட எங்க பெண்களை கூட்டிட்டு வர்றது, அதனால உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை ஒரு கை கலப்பு வரைக்கும் போயிடுச்சு. சரி சரி. அன்னையோட அப்புறம் அந்த கலந்தாய்வும் கேன்சல் ஆகி வெளியில எல்லாரும் வந்துட்டாங்க. தொகுதியில எனக்காக நின்று ஆனா பேசினாங்க, பொறுப்பாளர்கள் பேசினாங்க. சரி சரி. அவன் நாங்க போட்ட பதிவுக்கு ஒரு பதிவு வந்து போடுறான். அடுத்து கீழே யாரோ ஒருத்தர் ஃபேக் ஐடியில கொண்டு வந்து அந்த அந்த பசங்களை கொண்டு வந்து மாவட்ட செயலாளர் கொண்டு வந்து போறான். அந்த ஃபேக் ஐடி என்னுடைய கணவர்னு சொல்லி அவனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை, நீ அப்ப சொன்ன சைபர் கிரைம்ல நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவர் ஒன்னே சொல்றாரு எனக்கு அவசியம் இல்லைங்கிறாரு. சரி மேடம், இப்ப நீங்க பாதிக்கப்பட்டீங்க, கடைசியா உங்களுக்கு காளியம்மாவது உங்க ஆறுதலாம் வார்த்தை சொன்னாலா இல்லையா? இல்லைங்க, யாருமே கூப்பிடல. மணிச்சந்தில்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் அவர் முடிவு என்ன சொல்லிட்டாரு, இப்ப வெளியேறின பிறகு காளியம்மா உங்களை கூப்பிட்டாங்களா? எதுக்கு நீங்க வெளியேறிட்டீங்க இல்லையா, வெளியேறின பிறகு ஏப்பா வெளியேறணும் காளியம்மா கூப்பிடல, எனக்கு யாருமே கூப்பிடல. அவ்வளவுதான், இப்ப எல்லாமே உங்க கை விட்டாங்க அப்படின்னா? ஆமா, கடைசியா அவங்களே குழுவை விட்டு என்ன நீக்க போனானுங்க. நான் அப்ப ரொம்ப இதாகி தான் நான் அதுக்கப்புறம் தான் வெளியேறினேன். நம்ம இங்க தஞ்சாவூர்ல வீடு ஒண்ணு கட்டி கொடுத்தோம் 7வது அவருக்கு. ஓகே ஓகே. அது நான் மட்டும் இல்லாம இங்க வல்லத்துல அண்ணன் நம்ம கட்சியில சில உறவுகள் எல்லாம் சேர்ந்து அது ஒரு நிகழ்வா பண்ணி திறப்பு விழா எடுத்தோம் ஞாயிற்றுக்கிழமை. அந்த நிகழ்வுக்கு பாத்தீங்கன்னா நான் தான் ஒருங்கிணைப்பு, நம்ம தான் முன்னெடுத்ததுனால நம்மள ஒருங்கிணைப்பு போட்டாங்க. சரி சரி. ஆமா, அவரோட நின்ன புகைப்படத்தை நான் வந்து குழுவுல போட்டுட்டேனா. ஓ ஓ சரி சரி. அந்த நிகழ்வுல வந்து அவர் கலந்துக்கிட்டாரு. அது மாதிரி மண்டல செயலாளருங்கிறவரு இப்ப பிஜேபி போயிட்டாரு. இவங்களோட அவர் 1 வருஷ காலமா அவருக்கு வேற பிரச்சனை. அவர் கூட இப்ப 2 முறை பேட்டி கொடுத்துருக்காரு, பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு சொல்லுங்க? கந்தசாமி. ஓ, அவர் வெளியேறிட்டாரா? ஆமா, துணைத்து கூட பேசு தமிழா பேசல கொடுத்துருக்காரு பாருங்க. ஓ ஓ சரி 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 சரி. ஆமா, அவரெல்லாம் பாவங்க, அவரெல்லாம் லட்ச கோடிக்கணக்கில் இங்க செலவு பண்ணிருக்காரு. அவங்களே ஜாதி ரீதியா குற்றச்சாட்டு வச்சு அவரை வந்து நீக்கி விட்டு 1 வருஷ காலமா காத்திருந்தாரு. ஜாதி ரீதியாவும் இழிவா பேசுறாங்க இல்லையா? ஆமா, என்னையும் பேசியிருக்காங்க, என் கணவரையும் பேசியிருக்காங்க. அவர் வந்து தமிழர் இல்ல தெலுங்கரு, அடுத்த முறை இந்த அம்மாவை நிக்க கூடாது, இவளை வந்து இவளுக்கு சீட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா உங்களே தெலுங்குட்டாங்களா, என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல, அவரு அந்த சமூகத்தை சேர்ந்தவர், நான் மருத்துவர் சமூகம், நாங்க காதல் திருமணம். நாங்க இருக்கட்டுமே. அப்ப இப்ப அவங்க தமிழ் தான் ஒழுங்கு தானே எல்லாம் கிடைச்சிடாங்க. இப்ப உதாரணத்துக்கு 7 தமிழர் விடுதலை இருக்கு இல்லையா மேடம்? ஆமா ஆமா. அதுல ஒருத்தர் வந்து தெரிஞ்சு தெரியாமல வீட்டை தெலுங்கு பேசுறவங்க, அப்ப அவர் தமிழர் ஒதுக்கிடுவாங்களா அவங்க? இல்ல, அப்படிதான் இங்க பண்றாங்க. அந்த அவர் என்னன்னா அடுத்த முறை நான் இங்க தொடர்ச்சியா களத்துல நின்னா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிரும். ஓகே. அதை வச்சு நாளைக்கு அடுத்த முறை இப்ப இந்த மாவட்ட செயலாளர் மனைவியை நிறுத்துறது தான் அடுத்த முறை அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தது. அதனால என்ன எப்படி எல்லாம் ஒதுக்கணுமோ அதான மன உளைச்சல் கொடுக்கறது, ஜாதிய ரீதியா பேசுறது, நான் வந்து முடித்திருத்தும் பொண்ணு அப்படி எல்லாம் ஒரு அந்த கலந்தாய்வுல நான் வச்சு நல்லா செஞ்சு விட்டுட்டேன் அந்த ஆளை. ஓகே மேடம், சொல்லுங்க சொல்லுங்க. அவரு உமாயன் என்ன சொன்னாரு, அப்பா வயசு தானப்பா, அவரை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னா. நான் சொன்னேன் இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம், அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுங்க, நான் வேணா கடிதம் எழுதி கொடுக்குறேனே சொல்லிட்டேன் நானு. அப்ப நான் சொன்னேன் இந்த சமூகத்தை சேர்ந்த பொண்ணுன்னு சொல்லிதான் அண்ணன் எனக்கு சீட்டும் கொடுத்தாரு. இதுல சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் வெக்கப்படுறதுக்கு நான் இந்த சமூகத்தை சேர்ந்த பொண்ணுதான் சொல்லி எனக்கு அவர் 30 பேர் இந்த கலந்தாய்வுல நான் பேசினேன் நானு. அன்னைக்கு இன்னொரு செய்தியும் சொல்றாரு, அப்பதான் நீங்க கலந்தாய்வுக்குள்ள வரோம், காளியம்மாள் பிஜேபி போறாங்க. உமாயன் பேசுறாரு, ஒரு வெளிப்படையா ஒரு தஞ்சாவூர்ல நடக்கிற கலந்தாய்வுல கட்சிக்குள்ள பயணிக்கிற பொண்ணை பத்தி எங்கள்கிட்ட பேசுறாரு. அது நான் வரேன், நான் உள்ள வரப்ப என்னங்க காளியம்மாளோட ஆளுன்ட்டு
அப்படியே சொல்றாங்களா மேடம் காளியம்மா பிஜேபி போறாங்கன்னு? சொல்றாரு. இந்த விஷயம் அண்ணனுக்கும் சீமான் அண்ணன்ட்டையும் காளியம்மாள் எடுத்துட்டு போயிருக்காங்க. சரி. ஆனா நான் சொல்லல, காளியம்மாள்கிட்ட கலந்தாய்வுல நடந்த சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்கன்னா அவங்களுக்கு எப்படியோ செய்தி போயிடுச்சு. என்ன திரும்ப சொல்றாரு, யாரெல்லாம் வந்து காளியம்மாள் பிஜேபி போதோ அவங்களோட எல்லாம் யார ஆதரவாளரோ எல்லாரும் போறீங்களான்னு கேக்குறாரு. என்ன மேடம் இப்படியா? ஓ இப்படியே கேக்குறாரா? வெளிப்படையாவே பேசுவாருங்க. ஆனா என்னன்னா நாங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டோம். பண்ணிருந்தானே இன்னெல்லாம் உங்கள்ட்ட கொடுத்துருவோம். நாங்க வந்து அந்த இடத்துல அந்த யோசிக்கல. ஆனா அவங்களோட புத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது பேசணும்னாலே உடனே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதை வச்சுட்டு மிரட்டுறது. என்ன திரும்ப சொன்னாரு அன்னைக்கு, பேராவூர்ணியில இவராலதான் கட்டமைப்பு உடஞ்சிச்சு. அதுல எங்கனாலும் சொல்றதுக்கு தயாரா இருக்கு. அங்க உள்ள தொகுதி பொறுப்பாளர்ல கேட்டாலே சொல்லுவாங்க. ஓ சரி சரி. பட்டு பேராவூர்ணி ஒருத்த நாட்டுலதான் ஃபர்ஸ்ட் அடிச்சு விட்டது அவரு 3 இடத்தையும். சரி சரி. அந்த இடத்துல வந்து நான் ஒரு தம்பிகிட்ட பேசுறேன். இந்த கலந்தாய்வுக்கு வரதுக்கு முந்தின நாள், தம்பி இது மாதிரி இங்க பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு, மாவட்ட செயலாளரும் சரி இந்த மாதிரி ஜாதிய ரீதியா பேசுறாங்க. அது மாதிரி உமாயின் அண்ணனும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கட்டமைப்பு உடைக்கிறாரு அப்படின்னு சொல்றது. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், ரெக்கார்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டான். நம்மள்ட்ட நம்பிக்கைக்குரிய பேசின பையன் அவர் உமாயிட்ட கொண்டு கொடுத்துட்டான். அன்னைக்கு நான் அந்த கலந்தாய்வுல போறப்ப ஃபர்ஸ்ட் காளியம்மாள சொல்றாரு. அடுத்து அந்த ரெக்கார்டிங்கை வச்சுக்கிட்டாரு, போனை வச்சுக்கிட்டு. இதுல ஒரு ரெக்கார்டிங் இருக்கு, இந்த ரெக்கார்டிங் பேசினவங்க இந்த கலந்தாய்வுல இருக்கீங்க அப்படி சொல்றாரு. அவங்க வந்து அடுத்த முறை திருத்திக்கணும். இல்ல அப்படின்னா நான் வந்து கட்சியை விட்டு நீக்கிடுவேன். என் கணவர் ஒரு ஜெயிலுக்கு போனப்பல எனக்கு குழந்தை 10 மாசம் குழந்தை, நான் வச்சுட்டு தனியா இருந்தேன். எவ்வளவு சிரமத்துல இருப்பேன். இதுல முள்ளிவாய்க்கால் முற்று அவரெல்லாம் ரொம்ப உணர்வாளருங்க. ஆனா அவரே தெலுங்கு பட்டம் போட்டாங்களா இப்ப? ஆமா முழுக்க. இப்ப இன்னைக்கு ஒருத்தர் வெளியேறாரு, ஐயா கோவிந்தராஜன் சொல்லிட்டு, முன்னாள் காவல்துறை அதிகாரி, முன்னாள் மாவட்ட பொருளாளர், இப்ப பதிவு போட்டு கட்சியில இருந்து இன்னைக்கு விலகுறாரு. அப்படிங்களா? ஆமாமா. இப்ப எனக்கு காலையில அனுப்பி விட்டாரு. கோவிந்தராஜா பேரு தெலுங்கருன்னு சொல்லி ஏதாவது சொல்லி அவரையுமே பேசியிருக்காங்க. நான் ஐயா கிட்ட கூப்பிட்டு வருத்தப்பட்டு ஒரு தடவை பேசினேன். அவரை நீங்க நிறைய இடத்துல மேடையில பேசிருப்பீங்க, பாத்திருப்பீங்க. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி. அவர் வந்து ஒரு தெலுங்கரு. அவரையுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசின ஒருத்தர் அவரையும் பேசியிருக்காரு. திருச்சிலயும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க அங்க போனீங்கன்னா விசாரிச்சுக்கோங்க. அவங்க உள்ள பொறுப்பாளர் யார் மேல அது பெயர் சொல்ல நான் விரும்பல. இது செய்தி இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியில வரும். 22 வார்டு எலெக்ஷன்ல ஒரு பொண்ணு உள்ள வந்தாங்க வேட்பாளரா. சரி. அந்த இந்த விஷயத்தை வேணா நீங்க லைட்டா மென்ஷன் பண்ணி போடுங்க. அங்க உள்ளவங்க ஏற்கனவே சொன்னாங்க, இன்னொரு மாநில பொறுப்பாளர் சொன்னாங்க. அவருக்கு நம்ம கட்சிக்குள்ள உள்ள இன்னொரு பொறுப்பாளர் மூலியமா பாலியல் சீண்டல், அதாவது சீண்டல்னா தவறான ஒரு பதிவுகள் எல்லாம் போட்டிருக்காரு. சரி சரி. அந்த விஷயமும் மேல பொறுப்புக்கு மேல மாநில இதுக்கு தலைமைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா எந்த ஆக்ஷனும் இல்லையா? எடுக்கல. இன்னொன்னு என்னன்னா அந்த பையனுக்கே மறுபடியும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இங்க அதேதான். இப்ப என்ன 3 பேர் இப்ப தவறா போட்டானுங்கல்ல, பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்ட பையனுக்கு பொறுப்பா? ஆமா பொறுப்பு இருக்காங்க. இன்னொன்னு இப்ப என்ன தவறா பேசினாங்க பாருங்க அந்த 3 பசங்க. ஆமா. அந்த 3 பசங்களுக்கும் இப்ப பொறுப்பு போட்டிருக்காங்க. பரவாயில்லையே, ஆபாசமா திட்டுவதற்கும் பாலியல் விஷயங்கள் ஈடுபடுவதற்கும் பொறுப்பு இருக்காங்க. ஒரு பையனுக்கு மேற்கு தொகுதி செயலாளர். சரி. இன்னும் 2 பசங்களுக்கு நடுவண் தொகுதி இணை செயலாளர், துணை செயலாளர் போட்டு இப்ப அண்ணன் வந்தப்ப ஃபிளக்ஸ் ஏத்திருக்காங்களே. இப்ப முந்தா நாள் வந்துட்டு போனார்ல. ஆமா ஆமா ஆமா. என்ன மேடம் இப்ப முன்னச்சோட பரவாயில்ல, இப்ப ரொம்ப அதிர்ச்சியாவில் இருக்குது. இதெல்லாம் வந்து பேச எல்லாம் ஏன் தயங்குறாங்கன்னா, நாளைக்கு நானும் ஒரு சாதாரண குடும்பம், என்னுடைய சொந்தக்காரவங்க எல்லாம் என்ன எப்படி பேசுவாங்கன்னு இந்த வலைதளத்துல வந்ததுல இருந்தே எல்லாம் ரொம்ப வீட்டை ரொம்ப கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டாங்க. இதுதான் மேடம் பெண்களை வந்து பலவீனப்படுத்துற இடமே என்ன இந்த இடம் தான் மேடம். பொதுவெளிக்கு வருவதே கஷ்டம். இப்ப சொல்றாருல, இப்ப மணிச்சந்தில இதுல அரசியல் தளத்துல வந்துட்டா இதெல்லாம் நீ பெரிய விஷயமா பேசக்கூடாது. எனக்கு இல்லாத பிரச்சனையா, திருவாரூர்ல வினோதனிக்கு இல்லாத பிரச்சனையா, அண்ணன் சீமானுக்கு இல்லாத பிரச்சனையா, அதே மாதிரி கேக்குறாரு. இது மாதிரி கேக்குறாரு, காளியம்மாளுக்கு இல்லாத பிரச்சனையா அப்படின்னு எல்லாம் கேக்குறாரு. ஆனா நம்ம கட்சி மாற்று கட்சியில என்ன ஏதாவது போட்டானா கூட அவனுக்கு தெரியாதுன்னு என் கூடவே பயணிச்ச பையன் கொண்டு வந்து போடுறான். அது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுதான் கேட்குறேன். அதுவும் என் கூடவே போன வார்டு எலெக்ஷன்ல அவனுக்கு நான் போய் நின்று ஓட்டு கேட்டிருக்கேன். அந்த பையன் மணிகண்டன்கிற பையனுக்கு. என் கூட அப்ப என்னை பாக்குற கண்ணோட்டம் அப்ப எப்படி இருக்கும்? நீங்க குடும்பம் நினைச்சு சொல்றீங்க, நாங்க வந்து கட்சி குடும்பம் அப்படிங்கிறீங்க. நம்பிக்கையின் பேர்ல அண்ணன் தம்பியா இருக்காங்க. நம்பிக்கை பேர்ல தான் என்னுடைய கணவரும் சில நிகழ்வுகள் நான் இது வரைக்கும் என் கணவரோட தான் போயிருக்கேன். தனியா அந்த நிகழ்வுக்கும் போனதில்லை. இப்ப எனக்கே இந்த நிலைமைனா தனியா வந்து பயணிக்கிற பெண்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் சொல்லுங்க? நான் என் கணவரோட வரேன், இவ்வளவு இதுக்கும் வந்துட்டு போறதுக்கு எனக்கு இவ்வளவு ஆபாசமா போடுறாங்க. தனியா எத்தனை பிள்ளைங்க வருதுங்க. அந்த பிள்ளைங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க நீங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்கும், எப்படி வந்துட்டு போறாங்க, யார் என்ன வெளில சொல்லுவாங்கன்னு தெரியலையே எனக்கு. இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சொல்ற பார்த்தா. இப்ப இவரெல்லாம் இன்னொன்னு என்னன்னா, இப்ப என் கணவர் இருக்கிறதுனாலதான் இப்ப எனக்கு தொகுதியிலாவது இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப வேற தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, ஒதுக்குறாங்க.
ஓ, அவ்வளவு அப்ப பெண்கள் அவ்வளவு ஒடுக்கப்படுறாங்க கட்சிக்குள்ள. ஆமா, ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன்கிட்டயே போய் பேசியிருக்காங்க. அண்ணா என்ன தொகுதிக்குள்ள விடவே மாட்டேங்கிறாங்கன்னா எனக்கு பிரச்சனையா, மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர், நான் பெயர் சொல்ல விரும்பல, ஓகே. என்கிட்ட பேசியிருக்காங்க அந்த சகோதரி. அப்ப சொல்றாங்க என்ன வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்கண்ணே அப்படின்னு சொன்னா அண்ணன் என்ன செய்யணும்? இப்ப யாரும்மா பிரச்சனை சொல்லுமான்னு கூப்பிட்டு ஒண்ணு அண்ணன் எடுத்து பேசணும், இல்ல அங்க ஆமா. வேற யாராவது ஒருத்தவங்களை வச்சு அந்த விஷயத்த வந்து சரி பண்ணணும். அவர் என்ன சொல்றாரு, உனக்கு அதுக்கு தான் நான் மாநில பொறுப்பு கொடுத்துருக்கேனா, நீனே ஓ, சரி பண்ணிக்கோ. இந்த இடத்துல வந்து என்னுடைய கருத்தை எவ்வளவு தூரம் நான் வந்து வைக்க முடியுமோ நான் வச்சுட்டு தான் இந்த இடத்துல நான் வெளில வந்திருக்கேன். இந்த ஓகே. தொகுதியில வேணா நீங்க வந்து விசாரிச்சு பாத்துக்கோங்க, நான் எப்படிப்பட்ட பொண்ணு, நாங்க எப்படி பயணிச்சிருக்கோம், நாங்க என்ன மாதிரி புரியுது. உழைப்பை கொடுத்துருக்கோம்னு சொல்லி நீங்க என்னை விட்டுட்டு நீங்க வேற மற்ற பொறுப்பு. உமாயனை பத்தி இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். ஓகே. அந்த எம்பி தேர்தலப்ப பாத்தீங்கன்னா மகளிர் பாசறை நான் தான் இங்க மாநில ஒருங்கிணைப்பாளர், அது மாதிரி மாவட்ட பொறுப்பாளர் இருக்காங்க, தொகுதி பொறுப்பாளர் இருக்காங்க. சரி. என்ன ஒதுக்கிக்கிட்டு இவர் தனியா மகளிர் பாசறைய குழு ஒண்ணு ஏற்பாடு பண்ணி அதுல வந்து என்ன சேர்க்காம ம், ம். அவருடைய அறிவுறுத்தலின் பேர் அந்த பிள்ளைங்களையுமே வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுறாரு. ஓ, ஓ, சரி சரி அதுல ஒரு சகோதரி வந்து இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட முறையிடுறாங்க. சரி. என்னக்கா உங்களை இல்லாமலே ஒரு குழு ஒண்ணு ரெடி பண்றாங்க, இப்ப நான் பொறுப்புல இருக்கிறேன், ம், ம். இப்படிதான் நம்மள ஒதுக்குறது அவங்க, புரியுதா உங்களுக்கு? ம், ம், ம். இந்த மாதிரி செய்யறாரு. இன்னொன்னு என்ன தெரியுமா, பெண்கள்ட்ட அவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு, நம்மலாம் வந்து எம்பி இதுல வந்து எல்லாம் நல்லா வேலை செய்யுங்க, முடிஞ்சது நம்ம ட்ரெக்கிங் போவோங்கிறாரு. இது என்னங்க கட்சியில இதுன்னு எனக்கும் புரியல. இது என்ன? டூர் கூட்டிட்டு போறேங்கிறாரு. இவருடைய அணுகுமுறையே ரொம்ப எங்களுக்கு தவறா தெரியுது. இல்ல இந்த பிள்ளைங்க விவரம் தெரியாம என்ன சொல்றாங்க, நாளைக்கு அப்படி இருந்தாலும் என்ன பொறுப்பை ஒட்டி ஒரு நீக்கிற ஐடியால தான் இருக்கிறாரு. ஓ, நாளைக்கு உனக்கு அந்த போஸ்டிங் வாங்கி தரேன், ஒரு ம். அந்த மாதிரியான ஒரு இதுக்கு கொண்டு போறாரு. அடுத்த முறை உனக்கு சீட்டு வாங்கி தரேன், இதை இது வந்து நவுத்திடுவோம். எனக்கு அந்த ஓ, பிள்ளைங்களை நினைச்சாலுமே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நீ சொல்ற பத்தி ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இது வந்து பெண்களுக்கே பாதுகாப்புலாம் சொல்ல இருக்கும் போல இருக்குதே. அதுதான் பண்றாரு. இன்னொரு விஷயம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில மகளிருக்கு அடிக்கிறாரு. ஓ, சரி. அடிச்சு இப்ப தொகுதியில முன்னாள் பொறுப்பாளர் எவ்வளவு பேரோ இருக்காங்க. நான் வந்து 21-20ல வந்தேன். எனக்கு முன்னாடி உள்ள சகோதரி இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க. அதை விட்டுட்டு இப்ப புதுசா வந்த 2 பேர்கிட்ட என்ன பண்றாரு, விக்கிரவாண்டியில இருந்து அண்ணன் சீமான் கிட்ட இருந்து ம். லைன் போட்டு பேச வைக்கிறாரு. ஓ, ஓ, சரி சரி. என்ன சொல்றாரு, இவங்க 2 பேர் தான் தஞ்சாவூர்ல சிறப்பா வேலை பார்த்தாங்க. ஓ, அதனால வந்து அந்த 2 பேரை மட்டும் அடையாளப்படுத்துறாரு தஞ்சாவூர். ஏன் மத்தவங்க எல்லாம் பெண்கள் இல்லையா, வேலை செய்யலையா? அப்ப நீ வேலை செய்யணும்னு எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசு. இது ம். என்ன ஒரு அணுகுமுறை? ஓகே சகோதரி, நீங்க எல்லாம் ஒளிமறைக்காம சொல்லிருக்கீங்க. உங்க முதல் ஆமா. பதிவோ உங்க ஆதங்கத்தை முதல் வெளியிடுறோம். நம்ம அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தொடர்பு காரணம். ரொம்ப நன்றி சகோதரி. கண்டிப்பா இதுதான் நடந்தது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவன் ஆபாசமா பதிவிடல. ஓகே. கட்சிக்குள்ள இருக்கிறப்ப இது நடந்துச்சு. எனக்கான அதுல நியாயம் கிடைக்கும். ஓகே 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 ஓகே. நீங்க என்ன இந்த நீக்கிறது, நான் இவ்வளவு நாள் இதுக்காக வெயிட் பண்ண நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு நல்ல செய்தி பண்ணியிருக்கேன், வள்ளத்துல வீடு கட்டுன நிகழ்வுக்கு ஒரு உறுதுணையா நின்னேன். அதுல வந்து கட்சியில இருந்து இவர் வெளியேறிட்டாரு. இவர் வந்து தீவிரவாதி பாருங்க. ஒண்ணு பண்ணணும்னா கட்சியில ஒருத்தர் வெளியேற்றானா ஒண்ணு நம்ம அவரை டைவர்ஸ் பண்ணிக்கணும் போல, கட்சிக்குள்ள இருக்கணும்னா இதான் பண்ணணுமா என்னன்னு தெரியல. தெரியல. இது கொடுமை இல்ல. இல்ல அப்படிதான் சொல்றாங்க. இல்ல கணவரா இருந்தா ஒரு கட்சி வேறுபாடு இருந்தா டைவர்ஸ் பண்ணிக்கணுமா? நான் அந்த அளவுக்கு துன்புறுத்தணும். இங்க பெரிய கொடுமை என்னன்னா, நம்ம கட்சியில இருந்து வெளியேற்றோம்னா நம்ம கூட அவங்க பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாதுங்கிறாங்க. நம்ம எங்களோட பயணிக்க கூடாது. தொகுதியில உள்ளவங்க என் கூட போட்டோ எடுக்கவும் பயப்படுவாங்க. ஓ, கட்சி வேறுபாடு கொள்கை வேறுபாடு இருந்தா கணவனையா இருக்க கூடாதா? இது என்னது? கணவனும் தாண்டி அப்புறம் மண்டல செயலாளர் சொன்ன பாத்தீங்களா கந்தசாமி, ஆமா, அவருமே எனக்கு இந்த நிகழ்வுக்கு வந்து அவர் தொகை கொடுத்திருந்தாரு அந்த வீடு கட்டுறதுக்கு. சரி, அது ஒரு புகைப்படம் தான் போட்டு, ஏன்னா அவர் என்ன கட்சி, அவர் 2009ல இருந்து இருக்காரு கட்சிக்கு. 2016 வேட்பாளர், 2021 வேட்பாளர், ஒரத்தநாடு வேட்பாளர் அவரு. ஓ, அப்படியா? அவர் நீங்க வெளியேறிட்டாரு? ஆமா, அவர் வெளியேறி பிஜேபி போயிட்டாரு. இப்ப அவரோட என்ன அன்னைக்கு புகைப்படத்தை வந்து நான் போட்டுட்டேன் நான் குழுவுல. ஓ, அவர் வெளியேறி பிஜேபி போயிட்டாரா? அவர் பிஜேபி போயிட்டாரு. ஆக ரைட், புரியுது. எவ்வளவு மனுஷன் பொறுமையா இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு அவர்லாம் ரொம்ப பொறுமையான மனுஷன். நம்ம கட்சியில உள்ள ஒரு பொண்ணுக்கே உங்களால நியாயம் வாங்கி கொடுக்காம நீங்க மேடையில பேசுறது எதுக்கு வெற்றி பேச்சான்னு கேட்டுட்டேன். நான் அதையும் கேட்டுட்டேன். ஓகே சகோதரி, பரவாயில்ல. ஆதங்கத்தை அப்படி பதிவு பண்ணிக்கிறேன். வேற இருந்தா உங்களுக்கு தொடர்பு. ரொம்ப நன்றி சகோதரி. கண்டிப்பாக. சரிங்க நன்றி நன்றி சகோதரி. சகோதரா. ரொம்ப நன்றி.